ப்ரூனேல இருக்க இந்த மியூசியம்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? இந்த மியூசியம்குள்ள இருக்கிற ஒரு சேரியட்ட பார்த்து நான் அப்படியே ஷாக்கே ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம, மன்னர் சுல்தானோட கொரோனேஷன்ல யூஸ் பண்ணுன பல ராயல் ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ராயல் கிஃப்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரூனேயில் இருக்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். அதுதான் ப்ரூனேயில் இருக்க ஒரு மியூசியம். இந்த மியூசியமோட நேம் வந்து ராயல் ரிகாலியா மியூசியம்னு சொல்லுவாங்க. இந்த மியூசியம் வந்து ப்ரூனேயோட கேபிட்டல் சிட்டியான பண்டார் சரி பகவானில் இருக்குது. இந்த மியூசியம் வந்து ப்ரூனேயோட ராயல் ஃபேமிலி, அதுக்கப்புறம் சுல்தானோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மியூசியம்குள்ளே போய் என்னென்ன இருக்குது, சுல்தானோட கொரோனேஷன் செரிமனி எப்படி இருந்துச்சு, ராயல் ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்ண ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மியூசியம்க்கு வந்து டைமிங் இருக்குது. அதாவது மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பன் இருக்கும். ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 5 o'clockனா அதுக்கு ஒரு ½ an hourக்கு முன்னாடி வந்து கேட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மியூசியம்க்கு போகணுன்னா இங்கே ப்ரூனேயோட ரெசிடென்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்மளை மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் இங்கே போய் இந்த மியூசியம்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு வந்து $5 அந்த மாதிரி பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். நாங்கள் இருக்க ப்ரூனே கண்ட்ரியை இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்க மன்னர் தான் வந்து சுல்தான் ஹாஸ்னல் போல்கியா. இதுதான் அவரோட நேம். ஸோ நம்மலாம் வந்து இந்த பழைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒரு ஊரில் ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இங்கே இந்த ப்ரூனேயை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறது ராஜா தான். அவர் கிட்டத்தட்ட 1967 இருந்து இந்த நாட்டை வந்து ஆழ்ந்துட்டுருக்காரு. இப்போது கரண்ட்லி வந்து இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டாக வந்து நாட்டை வந்து ஆளுமையில் வச்சுருக்க ஒரு ராஜாவில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த மன்னர் சுல்தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அவங்களோட காலத்தில் வந்து மணி விலாஸ் சூட்டும்போது, அவருக்கு வந்து பதவி கொடுக்கும்போது என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்துச்சு, அது எல்லாமே வந்து இந்த மியூசியமில் இருக்குது. எல்லாமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய வால் இருந்துச்சு. இப்போது இதில் நீங்கள் பார்க்குறீங்களே அது வந்து ஒரிஜினல் துப்பாக்கி. இதெல்லாம் நான் இவ்வளோ பக்கத்தில் நின்று பார்த்ததில்ல. ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி அதில் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து புல்லட் கேஸாம். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் இந்த புல்லட் எல்லாமே வந்து வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மியூசியமில் நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோகிராஃப்ஸுமே இருக்குது. ஃபோட்டோஸ் மூலமாக சுல்தானோட லைஃப், அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டண்ட் ராயல் அக்கேஷன்ஸ், எஸ்பெஷலி அவங்களோட மேரேஜு, இந்த மாதிரி நிறைய வந்து விஷுவலாக அங்கே வந்து காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ பார்க்குற இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெஸ் கோட்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்கும்போது இருந்தவங்கெல்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ் கோடு. இங்கே ப்ரூனே கண்ட்ரியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ யூஸ் பண்ண ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மன்னர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப பிரியம்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து கோல்ஃப் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த ப்ரைம் ஏஜில் வந்து அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருந்திருக்காங்க. அப்போது அவர் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர் மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து அவரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து சுல்தான் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவரோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து டிஸ்பிளேல இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு படி பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டெப் மேலே ஏறி போனால் அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். ஆனால் வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு வந்து அலோ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ப்ரைவசி ரீசனுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன், இதுதான் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இது வந்து கோல்ட் பிளேட்டடாக இல்லை ஃபுல்லி கோல்டானு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக செக்யூர்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ளே என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்து பதவி ஏற்கும்போது உட்காந்து வந்து பதவி ஏற்றார் இல்லையா, அந்த சேர் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. அது கூட வந்து க்ரௌன் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க, பட் ரியல் க்ரௌன் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வார்டு இருந்துச்சு, கோல்ட் மெட்டல் ஸ்மோக்கிங் பைப் வச்சுருந்தாங்க. ஒரு கோல்ட்லே வந்து ஒரு பூனை இருக்குது, தங்கத்தால் ஆன பூனை இருக்குது. அப்புறம் ஒரு ஹேண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து மன்னர் வந்து அந்த பதவி ஏற்கும் போது அவங்களோட சின்ன வைக்கிறதுக்காக அதை அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதுக்குள்ளே ரொம்ப பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ பார்க்குற இந்த ஒரு சேரும் வந்து அவர் பதவி ஏற்கும்போது யூஸ் பண்ணது தான். ஸோ அவர் பதவி ஏற்கும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரோ அது எல்லாமே வந்து இந்த மியூசியமில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மியூசியம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து மன்னர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பெரிய பேலஸ். உலகத்திலேயே பிரம்மாண்டமான பேலஸில் இந்த பேலஸ் தான் நம்பர் 1ல் இருக்குது. ஓகே கைஸ், இது டெஃபினெட்லி மியூசியமில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த டிஸ்பிளேல ஒன்று. அதுதான் வந்து ராயல் சேரியட். இந்த மாதிரி ராயல் சேரியட் ஹிஸ்டாரிக்கல் ராயல் செரிமனிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அக்கேஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் வந்து மணிவிழா, அதாவது அவருக்கு வந்து கிரீடம் சூட்டப்பட்டப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணது. இதில் தான் வந்து மன்னர் வந்து உட்காந்து இந்த ப்ரூனை ஃபுல்லாக வந்து விசிட் வந்திருக்காங்க. அவர் வந்து இந்த மன்னர் இந்த ப்ரூனை நாட்டுக்கு வந்து அஃபிஷியலி மன்னர் ஆனதுக்கப்புறம். இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த தேரில் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரூனைக்கு 2 டைம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்தப்போ இந்த சேரிட்டில் தான் அவங்களும் வந்து இந்த ப்ரூனை நாட்டுக்கு அவங்கள வந்து ராயல் வெல்கம் கொடுத்து இதே சேரிட்டில் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த என்டையர் செட்டப்பை பாருங்களேன். இந்த என்டையராக பார்க்கும்போது ஓல்டன் டேஸில் ராயல் செரிமனிஸ்லாம் எவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. நம்ம வெறும் ஃபோட்டோஸில் மட்டுமே பார்த்துருப்போம், பட் இங்கே டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது பண்ணும்போது எத்தனை பேர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து ஒரு போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல இம்ப்ரெசிவாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த மியூசியம்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன் இருக்கு. அதுதான் இந்த ராயல் கிஃப்ட் செக்ஷனு. இதுக்குன்னே வந்து ஒரு தனி வீடியோவே போடலாம். அவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்குங்க. இந்த நாட்டு மன்னர் சுல்தான் ஹசனல் போல்கியாக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணின கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஈவன் இதில் வந்து நம்ம இந்தியாவோட கிஃப்ட்ஸுமே இதில் இருக்குது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன கொடுத்தாங்கன்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் பார்க்கும்போது ப்ரூனைக்கும் அதர் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இருக்குது. நிறைய கிஃப்ட்ஸு, இந்த டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் அவங்களே பெயிண்ட் பண்ணது, இது எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான், இந்த எல்லா இடத்துலையும் இருந்தும் அவங்களோட ஊரில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒன்றும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. முக்கியமாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து ஃபுல் ஆஃப் 24 கேரட் கோல்டு. எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு கோல்டுன்னு தெரியல. அங்கே ஒரு குரூப்பில் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு கைடு வந்திருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு இது சொன்னாங்க. அது வந்து 24 கேரட் கோல்டுன்னு. ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய வந்து அந்த காலத்தில் இருக்கிற நிறைய திங்ஸ் வந்து இங்கே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் இதை வந்து டோன்ட் டச்னே போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து அந்த காலத்தில் கொடுத்தது இல்லையா, அதை அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கணும்னா நம்ம அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தோம். பாகிஸ்தான்லேருந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இந்தியாவிலேருந்து, சைனாலேருந்து. ஸோ அவங்கவுங்க ஊரில் ஏதாவது நினைவாக இருக்கிற ஒரு பிளேஸை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஈச் கிஃப்ட்டுக்கும் பிகைனில் ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும்ல. அதெல்லாம் நினைக்கும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல வச்சிருக்கிறது வந்து இங்கே வந்து கோல்ஃப் வந்து ரொம்ப பிரியமாக அவர் விளையாடுவார் இல்லையா. ஸோ அப்போ கோல்ஃபில் விளையாடும் போது அவர் யூஸ் பண்ண அந்த கோல்ஃப் ஸ்டிக்கு, அந்த கோல்ஃப் பாலு, இதெல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து அவரோடது, இன்னொன்று வந்து அவங்களோட அப்பாவோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரூனைனாவே வந்து ஆயிலு, கேஸ் இதெல்லாம் தான். ஸோ அது பம்ப் பண்ணுற மிஷின் கூட இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய விஷயம், இங்கே ப்ரூனை மன்னருக்கு கார்னால் அவ்வளோ பிடிக்கும். அதை பற்றின நான் இன்னொரு வீடியோ லாங்காக போடுறேன். அவருக்கு கார் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு. அந்த கார்லாம் கூட அங்கே வந்து ஒரு சில கார் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளேக்கு இருந்துச்சு. இதுதான் நம்ம இந்தியாவிலிருந்து ப்ரூனை சுல்தானுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்ட்ரியில் நம்மளோட இந்த ஃப்ளாகை பார்க்குறது, அவங்க என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இது ரெண்டும் தான், இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் இந்த ஒரு ஜக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கண்ட்ரியிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த மியூசியமில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமும் இருக்குது. அதுதான் இந்த மியூசியம்குள்ளே என்ட்ரானோடனே சென்டர் பார்ட்டில் இருக்கிற இந்த பெரிய ஒரு சேரியட். முன்னாடி நான் ஒரு சேரியட் காமிச்சேன்ல, அது வந்து அவர் பதவி ஏற்கும் போது யூஸ் பண்ணது. இப்போ பார்க்குற இந்த சேரியட் வந்து அவரோட சில்வர் ஜூப்ளிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் பதவி ஏற்று 25 வருஷம் கழித்து அவருக்கு சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருந்தது. அதோட டீட்டெயில் மைன்யூட்டாக பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த காலத்திலே எவ்வளோ இதுவாக இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மொத்தம் வந்து இந்த மியூசியமில் 2 சேரியட் இருக்குது. ஒன்று வந்து அவர் பதவி ஏற்கும்போது யூஸ் பண்ணது, அதில் தான் எலிசபெத் வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து அவரோட சில்வர் ஜூப்ளிக்கு யூஸ் பண்ணது. ஹானஸ்ட்லி கைஸ், நான் மியூசியம்க்கு வரும்போது ஜஸ்ட் ராயல் ஐட்டம்ஸ் பார்க்கலான்னு தான் நினச்சி வந்தேன். பட் இங்கே உள்ளே வந்து பார்த்தா ப்ரூனேயோட மொத்த ஹிஸ்ட்ரி, ராயல் ட்ரெடிஷன் பற்றி ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி அந்த ராயல் சேரியட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த உள்ளே நான் பார்த்த அந்த கோல்டு திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ கைஸ், இதுதான் நம்ம ராயல் மியூசியமோட விசிட்டு. ப்ரூனேயோட ராயல் ஹிஸ்ட்ரி, சுல்தானோட ராயல் ஃபேமிலி எப்படிலாம் இருந்தாங்க, இது எல்லாமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம ப்ரூனேல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸில் இதுவும் டெஃபினெட்லி ஒரு பிளேஸ். ஸோ ப்ரூனேல இருந்து ப்ரூனேயோட ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இந்த பிளேஸை டெஃபினெட்லி போய் பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் vlogல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரூனே பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அன்டில் தென் பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.